பட் அதுக்கப்புறம் எல்லாம் சுமூகமா வர வர அது வந்து அப்படியே அடிபட்டு போச்சு. சில குடும்பங்கள்லயும் அப்படிதான், சில ஆண்களும் அப்படிதான். நான் எல்லாரையும் சொல்ல வரல, எல்லாரும் அப்படி எல்லாம் கொடி தூக்கி பிடிச்சு வராதீங்க. நான் அனுபவங்கள்ல சொல்றேன். அதாவது லவ் பண்ணும்போது ஐயோ உனக்கெல்லாம் 20 பவுன் போட்டு கொண்டு வரேன், எவ்வளவு 20 பவுன் கூட நான் போட்டு என்ன செய்யறேங்க. இப்படி கேட்கணும்னு கேட்கறவங்க என்னக்கு கல்யாணம் பண்றீங்க? எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு எது கல்யாணம் பண்றீங்க? எனக்கு இப்படி இருக்க பொண்ணுதே வேணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுங்க. அப்படி கொண்டு வரவளுக நல்லா வச்சு அவன் நண்டையிலேயே மசாலா அரைப்பாளுக, அம்மிக்கல்ல வச்சு மண்டையிலே மசாலா அரைப்பாளுக. யோசிக்கணும். நம்ம நகையோட வாழ்றோமோ ஒரு பெண்ணோட வாழ்றோமோ, பெண்ணோட குணம் பிடிச்சுதான் அந்த வீட்டில் போய் அந்த பொண்ணை படிக்க விடாம, வேலைக்கு போக விடாம, அந்த பிள்ளையோட கெரியரை வந்துட்டு ஒண்ணுமில்லாமாக்கி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு கொண்டு வந்து வீட்டில் அடைச்சு வச்சுக்கிட்டு நீ அதை கொண்டு வந்த இதை கொண்டு வந்தேன்னு அப்படி இருக்கிற பொண்ணுங்க சீக்கிரம் அந்த குடும்பத்துல இருந்து பிச்சு பிடிங்கிட்டு ஓடிடுவா. உண்மையிலே சொல்றேன், அந்த மாதிரிலாம் நீங்க எல்லாம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த குடும்பத்துல அந்த பொண்ணு வாழாது, பிச்சு பிடிங்கிட்டு போயிடும், இல்ல வேற ஒருத்தவங்களை கண்டிப்பா தேடுவா. இதுதான் நடக்கும். இப்படிப்பட்ட ஒருத்தவங்க கூட வாழ்றதுக்கு இல்லாம நிம்மதியான வாழ்க்கை எங்க இருக்கோ அந்த வாழ்க்கை அந்த பொண்ணு தேட தான் செய்யும். அப்ப யார் திருந்தணும்? முதல்ல புருஷன் திருந்தணும், மாமியார் அதுக்கப்புறம் திருந்தணும். புருஷன் சரியா இருந்தா மாமியார் வாயில இருந்து இங்கிட்ட வார்த்தை வராது.